ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 2025 ஆண்டுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதமான வசனத்தை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். உன் சுயத்தின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அன்புக்குரியவர்களே, இந்த 2025 ஆண்டுல கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு, அவர் நமக்கு முன்பாக சென்று நம் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்க தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், அல்ல உங்க குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், அல்ல உங்க ஊழியமாக இருக்கலாம், அல்ல உங்க பொருளாதாரமாக இருக்கலாம், இல்ல உங்க வேலையாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு உள்ளவைகள் எதுவாக சரி, நீங்க எதை குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், அவர்தானே வழிகளை செவ்வைப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தானே சொல்லுகிறார், அவர் பாதைகளை செவ்வைப்படுத்துகிறார் என்று. நமக்கு முன்பாக சென்று பாதைகளை செவ்வைப்படுத்தி இந்த ஆண்டுல கர்த்தர் நமக்கு ஒரு வெற்றி உள்ள இந்த ஆண்டு ஒரு வெற்றி உள்ள ஆண்டாக இருக்கும்படி, ஒரு செழிப்புள்ள ஆண்டாக இருக்கும்படி, ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்கும்படி கர்த்தர் தாமே நம்மை வழிநடத்த போகிறார். அல்லேலூயா! எத்தனை பெரிய பாக்கியம், எத்தனை பெரிய ஆசீர்வாதம். இந்த வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்று. கர்த்தர் நம்முடைய பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அதை செய்வார். வாக்குத்தத்தம் செய்த தேவன், வாக்கு மாறாத தேவன். எப்போது அதை செய்வார் என்று பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, முதலாவது முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசி பதறான். விசுவாசியம் இல்லாமல் ஒருவரும் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே நம்ம வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். உலகத்தில் அல்ல, உலக காரியங்களில் அல்ல, கர்த்தரில் நாம் முழு இருதயத்தோட கர்த்தரில் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டாவது காரியம் பார்க்கும்போது, உன் சுயத்தின் மேல் சாயாமல் இருக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியால கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவரை நம்ம நினைக்கலாம், பணபலம் இருக்கு என்று, அல்ல பொருள் பலம் இருக்கு, எனக்கு பொருள் பலம் இருக்கு, இல்ல ஆள் பலம் இருக்கு, இல்ல தோல் பலம் இருக்கு என்று, எனக்கு அவர்கள் இருக்கிறார்கள், இவர்கள் இருக்கிறார்கள் என்று, அதை என்னால் அதை செய்ய முடியும், இது செய்ய முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போகாது. அதை செய்கிறேன், இதை செய்கிறேன் என்று சொல்லுவார்கள், ஆனால் எல்லாரும் கைவிட்டு விடுவார்கள். அதனால் ஆண்டவர் சொல்றாரு, உன் சுயத்தின் மேல் மட்டும் சாயாமல் இருக்க வேண்டும் என்று, சுயத்தின் மேல் சாயாமல் இருக்க வேண்டும் என்று. ஹல்லேலூயா! ஆகவே மூன்றாவது காரியம், கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம், உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். வழிகள் எல்லாம், பாதைகள் எல்லாம் இயேசுவை நினைத்துக்கொள் என்று. போகிற பாதைகள் எல்லாம், நீங்க செய்ய போற எல்லா காரியங்களிலும் ஆண்டவரை நினைத்துக் கொள்ள வேண்டும். அர்த்தம் என்னென்றால், ஆண்டவரை நினைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், செய்கிற எல்லா காரியத்தையும் ஜெபத்துல, தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டுமாய் காணப்படுகிறோம். ஆகவே இந்த 3 காரியங்களை செய்ய வேண்டுமாய், ஒன்று, முழு இருதயத்தோட கர்த்தரில் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். இரண்டாவது பார்க்கும்போது, சுயத்தின் மேல் சாயாமல் கர்த்தர் மேல் சார்ந்திருக்க வேண்டும். மூன்றாவது காரியம் பார்க்கிறோம், நம்ம வழிகளெல்லாம் இயேசுவை நினைத்துக் கொள்ளும் போது அப்பொழுது அவர் நம்ம வழிகளை செவ்வைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். நமக்கு முன்பாக சென்று நம்முடைய தேவன் இந்த 2025 ஆண்டை ஒரு செழிப்புள்ள ஆண்டாக, ஒரு வெற்றி உள்ள ஆண்டாக, ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் மாற்ற போகிறார். விசுவாசமா இருங்க. கர்த்தர் இந்த ஆண்டுல பெரிய காரியங்களை செய்வார். வாக்குத்தத்தம் செய்த தேவன்
ஒரு நாளும் வாக்கு மாற மாட்டார். மனிதர்கள் மாறலாம், கர்த்தர் மாற மாட்டார். அவர் போய் உரைக்கிற தெய்வம் அல்ல. இரவும் பகலும் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை, இஸ்ரவேலை காக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஆண்டவர், அந்த தேவன் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் நம்மோடு இருந்து இந்த ஆண்டுலமாய், இந்த 2025 கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். விசுவாசமா இருங்க, நம்பிக்கையா இருங்க, கர்த்தர் மேல் சார்ந்திருங்க.